அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கூட்டணிக்காக மிரட்டப்பட்ட எடப்பாடி அப்படிங்கிற செய்தி பரவலாக வருது. அதிர வைக்கிற பல உண்மைகளை, யாருமே வெளிப்படுத்தாத உண்மைகளை இப்போ நான் இந்த வீடியோ மூலம் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு உள்ளே போகணும். நேற்றுலேருந்து பல நேயர்கள், நம்முடைய நேயர்கள் வந்து நமக்கு நேரடியாக தொலைபேசி போட்டு நம்மளை வந்து பாராட்டியும் வாழ்த்தியும் பேசினாங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி. ஒருத்தர் 2 பேராக இருந்தால் அவங்க பேர்களை சொல்லலாம். நிறையா ஃபோன் கால் வந்துச்சு, மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சொல்கிற ஒரு செய்தி என்னென்னா, 2025 மார்ச் 27 வந்து ஃபஸ்ட்டு ஜங்ஷனுங்கிற ஒரு சேனலில் அஷ்ரப் அலி ஆகிய நான் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். அதில் தமிழில் என்ன வச்சுருக்கோம்னா, 100% கூட்டணி முடிவானது யாருமே சொல்லாத சீக்ரெட் அப்படின்னு தமிழின் தலைப்பு வச்சுருப்போம். டைட்டிலில் வந்து அதிமுகவுக்கு ஓகே சொன்ன சீமான் அப்படின்னு வச்சுருப்போம். நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். மார்ச் 27 கிட்டத்தட்ட 1 லட்சம் பார்வையாளருக்கு மேலே பார்த்துட்டு, எனக்கு இப்போ இந்த 2 நாளாக ஃபோன் பண்ணி எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படி இவ்வளவு துல்லியமாக நீங்கள் சொன்னீங்க? அதாவது ஏப்ரல் 9 10 வெளியான செய்தியை, பாஜக அதிமுக கூட்டணியை என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்மளை ரொம்ப பாராட்டி, நம்மளை வாழ்த்தி ரொம்ப நண்பர்கள், நம்மளுடைய வியூவர்ஸ் பாராட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல் நன்றியை சொல்லிக்கிட்டு, உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, வாய்ப்பு இருந்தால் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு போங்க. இன்னையிலேருந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணி மார்ச் 27 நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தமிழில் என்ன போட்டிருக்கோம்னா, 100% கூட்டணி முடிவானது யாருமே சொல்லாத சீக்ரெட் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கோம். டைட்டிலில் வந்து அதிமுகவுக்கு ஓகே சொன்ன சீமான்னு போட்டிருக்கோம். இதை நீங்கள் போய் பாருங்கள். இது வரைக்கும் லட்சம் பார்வையாளருக்கு மேலே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கே பெரிய ஆச்சரியமும் பிரமிப்பும் இருக்கும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நடக்கிற செய்தியை 15 நாட்களுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் சொல்லிங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸுகளை கரெக்டாக சலித்து பார்த்து தான் நம்ம செய்திகளை சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற செய்தியோட உங்களுக்கு வியப்பாக இருக்கும். கூட்டணிக்கு மிரட்டப்பட்ட எடப்பாடின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிக்ஸர் அடித்த எடப்பாடி, அதே போல் சிக்ஸர் அடித்த அமித்ஷா. அது என்ன, 2 பேரும் எப்படி சிக்ஸர் அடித்தாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கவனமாக சில நிமிடங்கள் கேட்டுட்டு, இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியலாரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சொன்ன மாதிரியே, அதாவது 15 நாட்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஆகிட்டாங்க. சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு, அந்த வேலுமணி மற்ற அந்த அதிமுக ஆளுகளோட, இந்த பக்கம் வந்து அமித்ஷாவுக்கு இடது பக்கம் அண்ணாமலை அவர்கள் இருக்கார், அதுக்கு பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் இருக்கார். கூட்டணியை அறிவித்து எல்லோரும் கைகோத்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப எல்லா செய்திகளும் வந்து மோடி அவர்கள் தான் சொன்னாரே ஒழிய, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆமோதித்த மாதிரி மௌனமாக இருந்தார். அந்த மௌனம் சம்மதம்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் எதுக்குமே மறுப்பு சொல்லலை, எதுக்குமே கருத்து சொல்லலை. அதனால் வந்து மோடிஜி சொன்னது பூரா அப்படியே அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்துருந்தார். அதுதான் கருத்து. அமித்ஷா சொன்னது பூரா ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்துருந்தார். இப்போ என்னாச்சுன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு பலதரப்பட்ட வாதங்கள், அதாவது மெயின் ஸ்ட்ரீட் மீடியா பெரிய டிவி சேனல்கள்லையும் யூடியூப்புகள்லையும் அரசியல் நோக்கர்கள் இடத்துலையும் கட்சிக்காரங்க இடத்துலையும் பலவிதமான ஒரு அதாவது விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன விமர்சனம் எழ ஆரம்பிச்சிருச்சு? அதிமுகவை எதிர்த்து பேசிய, அதிமுக எதிராக உள்ள திமுக தோழர்கள், திமுக கூட்டணி தோழர்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? பார்த்தீங்களா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னார்ல, பாஜக அதிமுக பிரிஞ்சிருக்காங்கங்கிறது இது கள்ள கூட்டணி வச்சுருக்காங்கன்னு சொன்னார்ல, அது முடிவாயிருச்சுல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னிட்டு இன்னொரு என்ன சொன்னாங்க, ஒரு சில நடுநிலையாளர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து மனமுவந்து இந்த கூட்டணிக்கு போகலை, அது அவர் முகத்திலே தெரியுது பாருங்களேன், அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து எதையும் மறுத்துக்கவும் முடியலை,
ஆமோதிச்சிட்டேன்னு சொல்லவும் முடியல. ஏதோ அவர் நெஞ்சுக்குள்ளே போட்டு அப்படியே செய்திகளை வந்து உலட்டுறாரு. அது பூரா அவர் முகத்தில் தெரியுது. இருந்தாலும் ஒரு செயற்கையான ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தா பாவமாக இருக்குங்கன்னு சொல்லி இப்படி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க, எடப்பாடி அவர்கள் வந்து சிக்ஸர் அடிச்சிட்டாரு, அதனால் அவர் வந்து சூப்பராக பண்ணிட்டாருங்கிறாங்க. அது என்ன சிக்ஸர் அடித்தார்? எடப்பாடி சிக்ஸர் அடித்தார்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து இல்லைங்க, அமித்ஷா சிக்ஸர் அடிச்சிட்டாரு. 2 பேரும் அடிச்சிட்டா இதில் வின் பண்ண போகிறது யார், வீணாக போகிறது யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து எடப்பாடி என்ன சிக்ஸர் அடித்தாருங்கிறத பார்த்துக்குவோம். பால் நம்பர் 1 ஏற்கனவே டெல்லியில் வச்சு அமித்ஷா அவர்கள்ட்ட பிடிவாதமாக எடப்பாடி அவர்கள் போட்ட ஃபஸ்ட்டு பால் என்னென்னா, தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது, இதை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். பால் நம்பர் 1. பால் நம்பர் 2, நாங்கள் அதிமுகவிலேருந்து விலக்கியிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த விளக்கு நாள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களையெல்லாம் சேர்த்துக்குங்கன்னு நீங்கள் எங்கள்கிட்ட வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது 2வது பால். 3வது பால், இந்த அணிக்கு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அணிக்கு வந்து தலைமை வந்து நாங்கள் அதிமுக தான் அப்படிங்கிறத நீங்கள் அறிவிக்கணும். அதோட வெற்றி பெற்றால் முதலமைச்சரும் நான் தான், எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத அறிவிக்கணுங்கிறது 3வது பால். 4வது பால் எதுனா, இதையெல்லாம் நீங்கள் டெல்லியில் இருந்துக்கலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் டெல்லியில் வந்து கேட்டு இதை உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னால் எங்களுக்கு அது வந்து ஒரு வீக்னஸ். எங்கள் தொண்டர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏப்பா நீ போய்ட்டு சேர்ந்தா பாஜகவில், ஏற்கனவே வந்து புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் அண்ணாமலை போன்றாலாம் இழித்தும் பழித்தும் பேசிட்டாங்க. ஏன் அமித்ஷா அவர்களே வந்து என்ன பண்ணிட்டாரு, இது வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி பேசிட்டு போனவர், இங்கே ஏன் சேர்ந்தான்னு என்னை கேட்பாங்க. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பால் போட்டார். இது 4வது பால். 5வது பால் என்ன தெரியுங்களா, அப்புறம் வந்து எங்கள் நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 7-8 அமைச்சர்கள் வந்து நிச்சயமாக உங்களோட தான் விருப்பமாக கூட்டணி சேரணும்னு விரும்புகிறாங்க, அதுக்கு அவர்களுக்கான சில பாதுகாப்பை விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த தொந்தரவும், அந்த சோதனை இந்த சோதனை இல்லாமல் அவங்கள நீங்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாத்து கொடுக்கணும். இது 5வது பால். 6வது பால் ஒன்று போட்டிருக்காரு. அந்த பால் என்னென்னா, இப்போ நம்ம பேசிக்கிறோம்ல பாஜக, இதுக்கெல்லாம் நீங்கள் உடன்பட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணினாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் சைலண்ட் மோடிலே வச்சுருக்கணும். யார் சொல்கிறா, எடப்பாடியா போட்ட 6வது பால். அது என்ன சைலண்ட் மோடு, சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் பாமகவை பற்றி கூட்டு அல்லது கூட்டு இல்லை எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிவிக்கக்கூடாது, சைலண்ட் மோடில் வச்சுருக்கணும் இப்படிங்கிற பால் 6 பாலை என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டார். இந்த 6 பாலுக்கும் அப்போவே டெல்லியில் வச்சு அமித்ஷா வந்து பதில் கொடுக்கல. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் பதில் கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன்ட்டு சென்னைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டு கேட்குறப்ப கூட்டணியை பற்றிலாம் நாங்கள் பேசலை, நாங்கள் டெல்லிக்கு போனது உண்மை தான், எங்கள் அதிமுக அலுவலகம் கட்டியிருந்தாங்க, அதில் ஜன்னல் நல்லா இருக்கா, கதவு நல்லா இருக்கா, ஸ்க்ரீன் எப்படி போட்டிருக்காங்க, டிசைன் எப்படி இருக்குது, பல்பு டியூபு ஃபேன்லாம் ஒழுங்காக இருக்கான்னு அதை செக் பண்ணுறதுக்கு பார்வையிடத்தான் போனோம், ஏன்னா காணொலியில் தான் திறந்து வச்சோம். அப்படியே ஒரு அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் தமிழ்நாட்டு நன்மையை தான் கேட்டு வந்தோம். கூட்டணிலாம் பேசுகிறாங்கன்னு அடித்து பேசினார்ல, அதெல்லாம் பொய்யுங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆகிருச்சு. 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பை பற்றி அவர் அடித்த 6 பால் என்ன, அந்த 6 பாலும் இப்போ ஓரளவு அவர் அடிச்சிட்டார் தானே, சக்ஸஸ் தானே, அப்போ இவர் வந்து என்ன பண்ணிட்டார், சாதிச்சு காமிச்சிட்டார்ல எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு. அதே மாதிரி பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அமித்ஷாவும் 6 பால் சிக்ஸர் அடிச்சிட்டாருங்க, அவரும் தான் நினச்சதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு பாஜக தரப்பும் பாஜக ஆதரவாளர் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா பால் நம்பர் 1, அண்ணாமலையை வந்து நீக்கிற மாதிரியும் இருக்கணும் நீக்காத மாதிரியும் இருக்கணும்ட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அமித்ஷா, இவர் எடப்பாடியை நம்பி நம்ம முன்னாடியே நீக்கிட்டு ஏதாச்சும் போனோன்னா மெட்ராஸில் போய் உட்கார்றப்ப மாற்றி பேசினாலும் பேசுவாருண்டு சென்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் மூலியமாக கராராக எல்லாம் பேசிக்கிட்டு டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கூட்டணி அறிவிக்கிற மேடையில் அன்னைக்கு வரைக்கும் தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படின்ட்டு, நீ சொல்லிலாம் நாங்கள் நீக்கலப்பா, நாங்களாக நீக்கிறா இருந்தால் தான் நீக்குவோங்கிற மாதிரி அன்றைய வரைக்கும் தலைவர் அண்ணாமலைங்கிற ஒரு
கட்டத்தை வச்சுக்கிட்டு அவரே சொல்கிறாரு, நீ சொன்னாலும் நான் நீக்க மாட்டேனே. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தர் போய்ட்டு என்ன பண்ணுவார், தர்மம் கேட்பார். அப்போ வந்து அந்த ஒருத்தர் அந்த வீட்டில் உள்ள ஒருத்தர் வந்து சொல்கிறார், அப்பா அதெல்லாம் இல்லை போப்பா அப்படிம்பார். உடனே அந்த வீட்டுக்காரம்மா வேகமாக வரும், அது என்ன நீ இல்லைன்னு சொல்கிறா, இந்த வீட்டுக்கு நான் முதலாளியா நீ முதலாளியா, இல்லை நீங்கள் தான், இப்போ நான் சொல்கிறேன் இல்லை போயா அப்படிங்க. அந்த கதையாக அண்ணாமலை வந்து நீக்க சொல்லி நீ என்ன சொல்கிற, நாங்கள்லாம் நீக்கலை. இப்போ கூட பாருங்கள், என் பக்கத்தில் வந்து அண்ணாமலை தான் இருக்கிறாரு, இந்த நிமிஷம் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தான் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் சொன்னதை அவர் கேட்கலையாம். கேட்காம நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பால் போட்டிருக்காரு திரு அமித்ஷா அவர்கள். பால் நம்பர் 2. தமிழ்நாடு வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ நம்ம எடப்பாடி அவர்கிட்ட பேசுகிறப்ப ஏற்கனவே எடப்பாடி சொன்னார்ல கோரிக்கை, எங்கள்கிட்டேருந்து விளக்கின ஆளுகளையெல்லாம் நீங்கள் திருப்பி சேர்க்கக்கூடாதுன்றாரு. அப்படி இருக்கிறதுனால டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, இந்த செங்கோட்டையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. இவங்க யாருக்குமே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதே சமயம் அவங்கள வந்து பகைச்சிக்கவும் இல்லை, அவங்கள அப்படியே பெண்டிங் வைக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுக்காம நம்ம அப்புறம் சந்திச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து பெண்டிங்கில் வச்சுட்டாரு. இது பால் நம்பர் 2, அமித்ஷா போட்ட பால். பால் நம்பர் 3, அந்த அறிவிச்சவர் வந்து இந்த கூட்டணி வந்து அதிமுக கூட்டணிலாம் இல்லைப்பா, நீ தமிழ்நாட்டில் இருந்தாலும் இது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, 3வது பால் போட்டார். யார் போட்டது, அமித்ஷா. பால் நம்பர் 4. அப்படி ஒரு வேளை ஜெயிச்சிட்டா அது வந்து நீங்கள் தனி மெஜாரிட்டி தனி ஆட்சிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், கூட்டணி ஆட்சி தான். தமிழ்நாட்டில் வந்து இந்த என்டிஏ அணி பாஜக, என்டிஏன்னா யாருங்க, தேசிய ஜனநாயக முன்னணி. அப்போ தேசிய ஜனநாயக முன்னணிக்கு தலைமை யாருங்க, பாரதிய ஜனதா. அப்போ இது பாரதிய ஜனதா தான் தலைமைங்கிறது சொல்லாமல் சொல்கிறது தான் அந்த என்டிஏ கூட்டணிங்கிறது. அப்போ அந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடு ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி தான், தனி ஆட்சி தான் இல்லைங்கிற பால் நம்பர் 4 ஒரே அடி அடிச்சிட்டாரு அமித்ஷா அவர்கள். பால் 5. அப்போ முதலமைச்சரை பற்றி அறிவிங்கன்னு இவர் சொன்னார்ல, அமித்ஷா அறிவிக்கலை. அதில் தான் அவர் சாணக்கியர். அவர் 5வது பால் என்ன சொல்கிறாரு, ஜெயிப்ப சாமி, ஜெயிச்சுட்டு யாருக்கு என்ன பொறுப்பு என்ன பதவிங்கிறத அப்புறம் உட்காந்து பேசுவோம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரின்னு ஒரு செக் வச்சுட்டாரு. பால் நம்பர் 5. பால் நம்பர் 6, எந்த சீமான், விஜய், பாமகவை சைலண்ட் மோடில் வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாட்ட 6வது பால் அடித்தாரோ, அதே 6வது பாலை அமித்ஷாவும் இங்கே என்ன பண்ணுறாரு, எடப்பாடிட்ட அடிக்கிறாரு. நீங்களும் வந்து சீமானையும் விஜயையும் பாமகவையும் சைலண்ட் மோடில் வைக்கணும், இது எங்கள் விருப்பமும் இதுதானே அவர் 6 பால் போட்டார். இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல, 2 பேருமே ஒருத்தர் முழுசாக நம்பலை, 2 பேருமே ஒருத்தர் கலட்டி விடவும் இல்லை. இப்படி ஒரு சிக்கலான கூட்டணி, நம்பிக்கை இல்லாத கூட்டணி, யார் நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோங்கிற சந்தேகத்தோடு உள்ள கூட்டணி இப்போ உருவாகிருக்கு. இந்த கூட்டணி இந்த 1 வருஷம் வரைக்கும் நீடிக்குமா, அல்லது நடுவிலோட வேறு ஏதாவது காரணங்களை சொல்லி பிச்சுக்கிறோமா? அப்படி பிச்சுக்க விட்டுருவார் அமித்ஷா. அப்போல்லாம் விடக்கூடாது தானே. இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருக்காரு, உடனே பறந்து வந்து சென்னையிலேயே அறிவிச்சிட்டாரு, இவரை நம்ப முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அங்கே போய்ட்டு ஏதாச்சும் மாறி பேசினாலும் பேசுவார்னு என்ன பண்ணிட்டாரு, உடனே வந்து அதை வந்து சரிப்படுத்தி அதை அறிவிப்புப்படுத்தி அந்த கூட்டணி கைகோத்து மக்களுக்கு அறிவிச்சிட்டு போயிருக்கிறாரு. இப்போ இனிமேல் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமும் பரஸ்பரமாக என்ன பண்ணுவாங்க, பழக ஆரம்பிப்பாங்க. இந்த சிவாஜி படத்தில் சொல்லுவாங்கள்ல, பழகுவோம், இப்போ 1 வருஷம் பழகுவோம், நல்லா பழகுவோம் ஐயா அப்படின்னு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர் புகழ்கிறதும், அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர் புகழ்கிறதுமான அந்த புகழ் பாராயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமை போயிட்டுருக்கிறப்ப இவ்வளவுக்கும் இவருடைய 6 பாலுக்கும் இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமி ஏங்க மாட்டினார்னா, உண்மையில் அவர் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிற செய்தி பல தரப்பில் இருந்து வருது. அப்படி என்ன மிரட்டப்பட்டாருன்னு சொல்கிறப்ப, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மகன் மேலே சில குறிப்பிட்ட விசாரணைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கணும், அதையெல்லாம் கேட்ட அவருடைய மகன் வந்து
நான் வந்து இதற்கெல்லாம் ஆளானுன்னா நான் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து ரொம்ப கண்டிப்பாக தன்னுடைய தந்தையிட்ட சொன்னதுனாலையும், அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர்கள் மேலே உள்ள வழக்குகள்லாம் வந்து தூசி தட்டப்பட்ட நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி, இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிக்கு போகலண்டா எப்படியா இருந்தாலும் பாஜக வந்து வேறு ஏதாச்சும் பிளான் போட்டு செங்கோட்டையன் போன்றவர்களை வச்சு இந்த கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி நம்மளை ஒன்றுமில்லாத ஆளாக்கிட்டாங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாயிருமேன்னு சொல்லி பல சூழ்நிலைகளுக்கும் பயந்து மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு தான் எடப்பாடி போயிருக்காருங்கிற ஒரு பரவலான செய்தி பேசப்படுது. சரி, இந்த பேச்செல்லாம் இப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அணி திமுக அணி முடிவாயிருச்சு. திமுகவோட உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி இந்த கட்சிகள்லாம் ஒரு அணியில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அணிகள் ஒரு அணியும். இரண்டாவது இப்போ தெளிவாயிருச்சு. என்ன தெளிவாயிருக்கு? பாரதிய ஜனதா ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம், அல்லது விஜய் அவர்கள் உள்ளே வரலாம், தேமுதிக வரலாம். இதெல்லாம் வரலாம்ங்கிறப்ப எது வரும்னு சொன்ன ஒரு கட்சி அந்த ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ். அவர் மட்டும் ஜி.கே. வாசன் மட்டும் இப்போ சென்னை வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்போ பிஜேபி, அதிமுக, தமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இரண்டையும் சைலண்ட் மோடில் வச்சே சொன்னதுக்கு காரணம், யார் வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கணும்னு தான் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இது இரண்டாவது அணி. மூன்றாவது அணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அணி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அணியில் நேற்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அப்பாவுக்கும் மகனுக்கும் கடுமையான சண்டை. ராமதாஸ் சொல்கிறாரு, நான் தான் இந்த கட்சிக்கு நிறுவனர், நான் தான் தலைவர், இனிமேல் நான் தலைவர் பொறுப்பு எடுத்துக்குவேன், அன்புமணி உனக்கு தலைவர் பொறுப்பு இல்லவா போப்பா அப்படின்ட்டு நேற்று சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போச்சு. என்னங்க இது இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், நான் தான் நிறுவனர், நான் தான் இனிமேல் தலைவர், அன்புமணி நீ செயல் தலைவருன்ட்டார். ஏங்க இப்படி திடீர்னு சொல்கிறீங்க, என்ன காரணங்கிறப்ப பலரும் பேசக்கூடிய பேச்சு என்ன வேண்டாம், ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ராமதாஸ் அவர்களுடைய விருப்பம் வந்து திமுக பக்கம் போகலான்னு இருந்தாலும் இப்போ திமுகவுக்கு போக முடியாதுன்னு தெளிவாயிடுச்சு. காரணம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன அறிவிச்சாங்கன்னா, பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் இருக்க மாட்டோன்னு அவங்க தெளிவாக சொல்லிவிட்டு திமுகவோட தான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டினியூ பண்ணணுன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் திருமாவளவன். அதனால் அங்கே போகிறதுக்கு வழி இல்லை, கேட்டு சாத்தியாச்சு. இப்போ ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக தான். இப்போ அதிமுகவுக்கு போகலான்ட்டு அப்பா விரும்புகிறப்ப மகன் வந்து பாஜகவுக்கு போகலான்னு விரும்புகிறதுக்கு காரணம், ஹரியானாவில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கின வழக்கில் தலைக்கு மேலே தொங்குற மாதிரி உள்ள ஆபத்துலேருந்து தப்பிக்கணும்னா நான் பாஜகவுக்கு தாங்க போயாகணுங்கிற பரிதாபமான சூழ்நிலையில் அன்புமணி இருக்கார். அவருடைய அந்த பரிதாபத்தை புரிஞ்சிக்காம அவருடைய தந்தையான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இல்லை நம்ம திமுகவுக்கு போவோன்னு சொல்கிறாரு. அதற்கு காரணம் வந்து இந்த அதிமுகவுக்கு போகணும்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கு காரணம், அதிமுக பக்கம் போனோம்னா ஓரளவு வெற்றியும் கிடைக்கும், ஓரளவு அதிகாரமும் கூட்டணி ஆட்சியில் பங்கும் கிடைக்குங்கிற ஒரு ஆசையில் சொல்கிறாரு. இதுக்கு அன்புமணி ஒத்துக்காதனால தந்தைக்கு மகனுக்கு அங்கே போய் டக்கப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை சமரசப்படுத்துறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள அடுத்த கட்ட முக்கியமான தலைவர்கள் முயன்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் எப்படியாவது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய சகோதரி மகனை அந்த இளைஞரணியோடைய நிர்வாகியாக அறிவித்த டாக்டர் ராமதாஸ் வந்து அவரை வச்சு அரசியல் கண்டிப்பாக பண்ணுவேன், நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவராக இருங்கன்னு சொல்லி ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து இந்த முகுந்தன் வந்து இளைஞரணி தலைவராக தொடருவாரா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நான் தான் தலைவர்னு தனக்கு தானே மீண்டும் தலைவர் பொறுப்பை எடுத்துக்கிட்ட ராமதாஸ் அவர்கள் இப்படியே தலைவராக நீடிப்பாரா, அல்லது அன்புமணி ராமதாஸ் வந்து மறுபடியும் தலைவராக நியமிக்கப்படுவாரா, பாஜக பக்கம் போகுமா அதிமுக பக்கமாக போகுமாங்கிற 1008 கேள்விகள் அங்கே இருக்கிறதுனால அந்த மூன்றாவது அணியோடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகவும் இருக்குது. எதுவும் சொல்ல முடியாததுனால தான் இந்த 6வது பாலா அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் அதை சைலண்ட் மோடில் வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. 4வது அணி தான் இந்த விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். இதையும் 2 பக்கமும் சைலண்ட் மோடில் வச்சுருக்காங்க. இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் 4 அணிங்கிறது தெளிவாயிருச்சு. இந்த சீமான் அவர்களை ஏன் சைலண்ட் மோடில் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பக்கமும் வந்துடக்கூடாது, நாங்கள் யாரை கையை காட்டுறோமோ
அவங்களுடைய ஓட்டுகளை பிரிக்கிறது தான் உங்களுடைய வேலை. உங்கள் கணக்குப்படி உங்கள்கிட்ட ஒரு எம்எல்ஏயும் வர தேவையில்லை, நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சால் போதுங்கிற மாதிரி உத்தரவு போட்டதாகவும் அதை நான் நிறைவேற்றுறேன் சாமின்னு இவர் பதில் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இப்படி வித்தியாசமான அரசியல் நடக்குது. என்ன நடக்க போகுது, எதுவும் நாரலாம், எப்படியும் நடக்கலான்னு அரசியல் நோக்கர்கள் சொன்னாலும் இதை கேட்கக்கூடிய நம்ம இந்த அரசியல் ஆயிரம் நேயர்கள் உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் நம்ம கிடைக்கக்கூடிய சோர்ஸுகளை வச்சு உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இன்றமணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.